டாக்டர் பில்லி கிரஹாம் இந்த தெருவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர். அவர் அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர், பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர், உலகமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க பாடுபட்ட ஒரு மனிதர். அமெரிக்காவில் ஒரு மூலமாக திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ இங்கிலாந்தில் லண்டனில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவங்களே டீம், அவருடைய குழுவினர் இடம்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் செஞ்சிருவாங்க. அவங்க செலவிலே நடத்துவாங்க. அதன் பிறகு டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய ஃபேமிலி, அவருடைய ஒய்ஃப் வருவாங்க, அல்ல கூட உள்ளவங்களாம் வருவாங்க, கூட்டம் நடைபெறும். அந்த மாதிரி டாக்டர் பில்லி கிரஹாம் அந்த காலத்தில் கப்பலில் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார். அவருடைய புஸ் எ மேன் ஹூ வாக்ஸ் வித் காட் என்று அவருடைய லைஃப் ஹிஸ்டரி உள்ள புக்கை நான் வாசித்த போது அறிந்து கொண்டேன். கப்பலில் அவரும் அவருடைய டீம் எல்லாம் முதல்ல வந்துட்டாங்க. அவரும் அவருடைய மனைவி, அவருடைய சில டீம் கப்பலில் இறங்குறாங்க. லண்டனில் கப்பலில் இறங்கின உடனே பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டாங்க. பத்திரிகை நடத்துகிற நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி மேலே கேள்வி. அதாவது அவர் வரவதை விரும்பலை. அது புராட்டஸ்டன்ட் சபை இருக்குது, கத்தோலிக்க சபை இருக்கிறாரு. ரெண்டு தலைமையுமே அவர் இங்கே வருவதை விரும்பலை. அவர் ஒரு பேப்டிஸ்ட் சபை சார்ந்தவர். அதனால் இந்த கூட்டம் நடக்கிறத தடுக்கணுன்றதான் அந்த தலைவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அவர் இதுக்கு இங்கே வரணும், இங்கே இதுக்கு கூட்டம் நடத்தணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட மனநிலைமையில் பல ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த சபை தலைவர்கள்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்த இடம் கொடுக்கக்கூடாது, இந்த நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு. அதனால அவர் டாக்டர் பில்லி கிரஹாம் வந்த உடனே நிருபர்லாம் கேள்விக்கிறாங்க. வேணுக்குன்னு பல கிண்டலாக பரிகாசமாக கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களோ, இங்கே எல்லாரையும் மாற்ற வந்திருக்கிறீங்களோ அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. பரிகாசமாக கிண்டலாக பல கேள்வி. அப்படி மனைவி பக்கத்தில் இருந்தாங்களா, ஓடி போய் ஒரு நிருபர் கேட்குறான், நீங்கள் எங்கே போனாலும் ஞானஸ்தானம் கொடுத்துருவீங்களாமே, அப்போ கப்பில் எங்கே போனாலும் கப்பு தண்ணி கொண்டு போவீங்களோ அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். அவங்க உடனே பதில் சொன்னாங்க, நாங்கள் கப்பலில் வச்சு தெளித்து ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம், மூழ்கி தான் ஞானஸ்தானம் கொடுப்போம், அதனால் சொம்பில் பெரிய தொட்டி கொண்டு போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு கிண்டலாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி கேள்விலாம் கேட்டு அதை பார்த்தோன்னா கொஞ்சம் சோர்வு விட்டது பில்லி கிரஹாம் அவங்களுக்கு. என்னடா அது இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது. அப்போ அங்கேருந்து ட்ரெயினில் லண்டன் சிட்டிக்குள்ளே வரணும். ஹார்பரில் இறங்கி சிட்டிக்குள்ளே ட்ரெயினில் வரும்போது பேப்பரில் நியூஸ் பேப்பர் பார்த்தா ஃப்ரண்ட் பேஜில் காஸ்பல் சர்க்கஸ், பரிகாசமான நியூஸ். காஸ்பல் சர்க்கஸ், அமெரிக்காவில் இருந்து காஸ்பல் சர்க்கஸ் நடத்துவதற்கு பில்லி கிரஹாம் வருகிறான்னு கிண்டலாக படம்லாம் போட்டு ஹெட்டிங்கில் நியூஸ் பேப்பரில் செய்தி. அப்படி மீடியாலாம் எதிர்ப்பு, சபை தலைவர்களெல்லாம் எதிர்ப்பு, பரிகாசங்கள். ரொம்ப மனம் உடைஞ்சிட்டார். அவங்க சொந்த பணத்தை போட்டு சுவிசேஷம் சொல்லணும்னு வந்தால் இவ்வளோ எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பரிகாசம் பண்ணுறாங்க. சபை தலைவர்கள் விரோதமாக பேசுகிறாங்க. அதனால் என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரு மன வருத்தம். அவர் ட்ரெயினில் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி ட்ரெயினில் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் மன சோர்ந்திருந்த சமயம் ஆவியானவர் அவரோடு இடைப்பட ஆரம்பித்தார். அப்போ ஆவியான இடைப்பட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படி தோண்டினார். உடனே ஒரு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தார். அதில் ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 13:7 அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அதாவது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் என்ன பேசினார்? சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். இந்த வசனத்தை வச்சு அவர் கண்ணீரோடு ஜெபித்தாராம். ஆண்டவரே, இந்த அன்பை எனக்கு தாரும். நான் இந்த மக்களை நேசித்து இவங்க ரட்சிக்கப்பட்டோன்னு சுவிசேஷ செய்தி அறிவிக்க வந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு எதிர்ப்பு, சபை தலைவர்களே எதிர்க்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, நான் நெருக்கப்பட்டு நிற்கிறேன். ஆனால் அவங்க மேலே எனக்கு வெறுப்பு வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதை நான் தாங்கி கொள்ளணும். இந்த எதிர்ப்பை, இந்த நிந்தையை, பரிகாசத்தை, இந்த போராட்டத்தில் நான் தாங்கி கொள்ளணும். அப்போ சகித்து கொள்ளணும். அந்த சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும், தாங்குகிற அன்பை எனக்கு தாரும். அப்படி ஜெபித்தாராம். கண்ணீரோடு ஜெபித்தார். ட்ரெயினில் வரும்போது ஜெபித்து கொண்டே வந்தார். அப்போ இருதயத்தில் இந்த பாரம் விலகி ஒரு ஆறுதல் வந்தது. லண்டன் சிட்டிக்குள்ளே அவருடைய ட்ரெயின் நுழைக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷனில் அவருடைய ட்ரெயின் நுழையும்போது பார்த்தா பெரும் கூட்டம். அந்த ஸ்டேஷன் முழுதும், பிளாட்ஃபார்ம் முழுதும் ஏராளம் ஆயிரக்கணக்கான மக்கள். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறான்னா இன்னும் அடுத்த பயம். ஐயோ, எல்லாம் அங்கே பரிகாசம் பண்ணி நிருபர்லாம் கேள்வி கேட்டாங்க, இந்த மக்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்க வந்துட்டாங்களோன்னு சொல்லி அவர் கொஞ்சம் பயத்தோடு ட்ரெயினில் அப்படி எட்டி பார்த்தார். எல்லாம் கரம் அசைத்து அவரை வரவேற்கிறாங்க. அவரை புகழ்ந்து வெல்கம் டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்லி மக்கள் மகிழ்ச்சியோட ஆயிரக்கணக்கான பேர் ஆரவாரத்தோடு வரவேற்கிறாங்க. ஆண்டவர் அப்படியே அவர் ஆறுதல் படுத்தினார். ஏதோ ஒரு சிறு கூட்டம் எதிர்க்கிறாங்க, பரிகசிக்கிறான்னு பார்க்குறேன், இவ்வளோ ஜனங்களை நான் வச்சிருக்கிறேன் பாரு,
ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தி அவருக்குள்ள ஒரு புது பலன் வந்தது. அந்த ஊழியத்தில் பல போராட்டங்களை சந்தித்தார். அந்த கூட்டம் நடக்கிற மைதானம் ஒழுங்கு பண்ணி விளம்பரம்லாம் செஞ்சாச்சு. டாக்டர் பில்லிகிராம் வந்துட்டார். 2 நாளைக்கு முன்னால் அவங்க சொல்கிறாங்க, இந்த கிரவுண்ட் கொடுக்கறத தடுத்துட்டாங்க, இந்த மைதானம் கொடுக்க முடியாது, என்ன பெரிய அந்த மத தலைவர்களை எதிராக நினைனால கொடுக்க முடியாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இப்போ எல்லாம் விளம்பரம் பண்ணியாச்சு, கூட்டம் ஆயத்தம் எல்லாம் நடந்தாச்சு, அந்த மைதானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன செய்கிறது? இப்போ அந்த எதிர்ப்பு பாருங்கள். இந்த மாதிரி சந்தித்தார் இயேசு கிறிஸ்து. இது மாதிரி தானே சந்தித்தார். வேறு பாருங்கள், பரிசேயர்லாம் இயேசுவை எதிர்த்தாங்க வேறு மாதிரி. இப்போ இன்றைக்கு அந்த மாதிரி அன்றைக்கி ஊழியர் செய்கிறாங்கன்னு உங்களை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க, பரிகசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அதை எப்படி ஜெயிக்கிறது? நம்ம உலக மக்களை போல் சண்டைலாம் போட முடியாது. அவர் அப்படியே ரூமுக்குள்ளே முடங்கி ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். டாக்டர் பில்லிகிரஹாம் அவங்க என்ன பண்ணுறதுக்கு அந்த டீம் சொல்கிறாங்க, இப்படி இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க, கூட்டம் நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க, என்ன செய்கிறது? இவருக்கு இது அமெரிக்கான்னு அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இங்கே சபை தலைவர்களே எதிர்க்கிறாங்களே, 2 தலைவர்களுமே எதிர்க்கிறாங்க, என்ன செய்கிறது? அப்போ அந்த மாதிரி ரூமுக்குள்ளே அவர் இருக்கும்போது ஆண்டவர் பாருங்கள், அவர் தனியாக உட்காந்துருக்கிறார். ரூம் கதவு தட்டப்படுது. இவர் போய் திறந்த அவர் ஊழியக்காரன் என்றார். அவர் சொன்னார், சோன்சோ அவர் பேரை சொல்லிட்டு, இன்றைக்கி காலையில் உங்களுக்காக நான் ஜெபித்தேன், ஆண்டவர் உங்களோட ஜெபிக்க சொன்னார், நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமான்னு. அவர் சொன்னார், சொந்து போகாதங்க, உங்களை கொண்டு வந்தவர் கர்த்தர், இந்த கூட்டம் நடக்கும், ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார், பெரிய மாற்றம் இந்த பட்டணத்தில் வரும் அப்படின்னு சொல்லி ஆவியில் நிரம்பி ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். டாக்டர் பில்லிகிரஹாம் ஆவியானவர் அப்படியே நிரப்பணும்னு தைரியம். அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரை அனுப்பி பலப்படுத்திட்டு, யூ கோ அண்ட் மீட் த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், சம்மந்தப்பட்ட அதிகாரியை யூ கோ அண்ட் மீட், உங்கள் ஆட்களை அனுப்பாருங்க, டைரெக்டாக போங்க. நாங்கள் உடனே டாக்டர் பில்லிகிரஹாம் புறப்பட்டு நேராக அந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் பேசினார். இந்த இடம்லாம் நீங்கள் கொடுத்தனால விளம்பரம் பண்ணோம், நீங்கள் இடம் கொடுத்தனால எல்லாம் செஞ்சிட்டோம், கடைசி நேரத்தில் நீங்கள் கேன்சல் பண்ண இவர் போய் பேசினார். அவ்வளோதான். அவருடைய மனம் மாறிட்டு, ஓகே கோ ஆன், நீங்கள் செய்யுங்க, கூட்டத்தை நடத்துங்கன்னு பெர்மிஷன் வந்து விட்டார். அப்படி தான் ஆண்டவர் நடத்தினார். இதெல்லாம் முடிஞ்சு இப்போ சந்தோஷம், கூட்டம் எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, நடக்கிறதுக்கு அது ஓப்பன் பெரிய ஒரு ஸ்டேடியம். அது அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஸ்டேடியம் ஃபுல், ஜனங்க அவ்வளோ திரளாக வந்திருக்கிறாங்க, உள்ள இடமில்லைன்னு சொல்லி. ஆனால் சொல்கிறாங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு அடுத்த போராட்டம். ஒரு ஊழியத்தில் என்னெல்லாம் போராட்டம் வருது பாருங்கள். அடுத்த போராட்டம் மழை பெய்யுது, என்ன செய்கிறது? டாக்டர் பில்லிகிரஹாம் நான் வந்துடுறேன்னு சொல்லி போய் காரில் இறங்கும் போது அப்படி மழை துளி பெய்யுது. ஆனால் மக்கள் யாரும் எழும்பல, அதுக்கு மத்தியில் உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள் அற்புதமாக இந்த சூழ்நிலையை மாற்றி மழை பெய்வதை நிறுத்தி அன்றைக்கி பிரசங்கம் பண்ணி திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இது மாதிரி தான் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னா, பாஸ்டர் இருந்தாலும் சரி, சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, பரியாசம் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்கள் சபை வளர்ந்தால் இன்னொருத்தருக்கு அது பிடிக்காது, பொறாமையினால் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசுவாங்க, சொல்லுவாங்க, ஏதாவது குற்றப்படுத்தலான்னு நினைப்பாங்க. நீங்கள் ஊழியம் செய்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டா அதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் இயேசுடைய ஊழியத்தில் நடந்தார். பொறாமையினால் அவருக்கு பின்னால் பெருங்கூட்டம் போது அற்புதம் நடக்குதுன்னா உடனே மத தலைவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அதனால் ஓய்வு நாள் அற்புதம் செய்யக்கூடாது. உடனே அங்கே வசனம் பேசுகிறாங்க, ஓய்வு நாள் அவங்க விளக்கம் கொடுக்குறேன் வேறு மாதிரி. இயேசு சரியான விளக்கம் கொடுத்தார். அது மாதிரி நம்ம கடந்து போகிற பாதையில் இந்த மாதிரி போராட்டங்கள் வரும். அப்போ நம்ம சந்திக்கணும், ஜெயிக்கணும். பொறுமையினால், சாந்தத்தினால், சகித்து கொள்வதனால நம்ம ஜெயிக்கணும். சரி சொல்லட்டும் பரவாயில்ல, திட்டட்டும் பரவாயில்ல, ஏசட்டும் பரவாயில்ல, கேவலமாக பேசுகிறாங்க பரவாயில்ல, பேசிட்டு எவ்வளோ நாள் பேசுவாங்க? 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள் பேசட்டும். நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் இந்த எதிர்ப்புகள், நெருக்கங்கள் ஊழியம் வளர்ந்து வந்த சமயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். எதுக்கு சொல்ல போகிறேன், ஆண்டவர் இப்படிலாம் எழுதுகிறாங்க, நான் இதில் பொய்யானதெல்லாம் எழுதி விளக்கம் கொடுத்து குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், சரி ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க, அந்த 100 பேரில் எத்தனை பேர் உனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க? அப்போ என்ன சொன்னேன், ஒரு 10 பேர் இருக்கும். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் எதிர்த்து உனக்கு விரோதம் பேசுகிறவங்க, எழுதுகிறவங்க எத்தனை பேர்? ஒரு 10 பேர் இருக்கும். மீதி 90 பேர் என்னை நேசிக்கிறாங்க, எனக்காக ஜெபிக்கிறாங்க, என் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க. இது பெருசு 10 90? இந்த 10 குறித்து எதுக்கு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? 90 பேர் உனக்கு நேசிக்கிறாங்க, உனக்காக ஜெபிக்கிறாங்க, ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னோட நிற்கிறாங்கல்ல, இது உதறி தள்ளு, அதை நினச்சிக்கோ. கர்த்தர் பேசினார்.
இப்படிதான் அவர் தைரியப்படுத்துவார், வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்துவார். நம்ம உட்காந்து தனி மூலையில் உட்காந்து அழாமல் அவர்கிட்ட போனால் அவர் அழகா இதெல்லாம் சொல்லி தருவார், இதெல்லாம் கற்று தருவார், இதெல்லாம் பேசி நீங்கள் ஜெயிக்கிறது எப்படின்னு ஆண்டவர் சொல்லி தருவார். அதனால தான் இப்போ பாருங்களேன், பரிகசிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, எழுதுறது, பேசுகிற எத்தனை பேர், கையடக்க உள்ள கொஞ்சம் பேர். ஆனால் திரள் கூட்ட மக்கள், கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்து சொல்கிறாங்க பாருங்க, ஐயா இந்த மெய்யான ஆண்டவரை காட்டி கொடுத்தீங்களே நன்றி ஐயான்னு. அந்த ஒன்று போருமே, அவன் திட்டுறது ஒன்றுமே மனசிலேயே பாதிக்காது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை மக்கள், இவ்வளோ மக்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளைகளை என் சின்ன பிள்ளை முதல்ல உங்களுக்காக தான் ஐயா ஜெபம் பண்ணுவா, எங்கள் மோகன்லால் தாத்தாவை ஆசீர்வதிங்க, நீ குட்டி பிள்ளைங்க 4 வயசு பிள்ளைகள் ஜெபிக்குதுன்னு கொண்டு வந்து காமிப்பாம்பா. இதை விட என்னங்க ஆசீர்வாதம் வேணும், சந்தோஷம் வேணும்? நீ பேசிக்கிட்டே இரு, திட்டிக்கிட்டே இரு, எனக்கு இவ்வளோ நேசிக்கிற மக்களை தேவன் உலகம் எங்கும் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனால ஊழியத்தில் உள்ளவங்க சோர்ந்து போகாருங்க. நீங்கள் ஜெபக்குள்ள நடத்துறீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறீங்கன்னா கட்டாய எதிர்ப்பு இருக்கும். முதல் எதிர்ப்பு உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், சபைக்குள்ளே இருக்கும், ஆவிக்குரிய உலகத்தில் தான் இருக்கும். ரெண்டாவது தான் வெளியிலிருந்து. நான் வெளியிலிருந்து அந்த தீவிரவாத அமைப்பிலிருந்து வந்த எதிர்ப்பை விட நான் அதிக சந்தித்து உள்ளுக்குள்ளே இருந்து கிறிஸ்தவங்களால் வந்த அந்த நிந்த எதிர்ப்புகள் தான் அதிகம். அதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவுக்கு ரோமர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே, ரோம அரசாங்கம் தான் ஆட்சி பண்ணுது. அவங்க யாரும் இயேசுவை மிரட்டலை, திட்டலை, பேசலை. பேசினதெல்லாம் யார்? வேதபாரகரும் பரிசேயரும் இவங்களும் தானே, ஆசாரியர்களும் இவங்க தானே எதிர்த்தாங்க. அப்படிதான் இருக்கும். அதனால நீங்கள் ஒன்று இப்படி சொல்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு வருத்தப்படாதங்க. அவங்கள மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி உங்களுடைய அன்பை வளர்த்து கொள்ளுங்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை வளர்த்து கொள்ளுங்க, இயேசுவை நீங்கள் முன்வைத்து வாழ பழகி கொள்ளுங்க. நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். கடைசியாக இன்னொரு காரியம், சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை. இப்போ வீட்டுக்குள்ளேருந்து வர்ற பிரச்சனை, ஆவிக்குரிய உலக அல்லாது ரிலீஜியஸ் அந்த சம்மந்தப்பட்ட போராட்டங்கள். மூணாவது சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை, போராட்டம் இருக்குது. ஒரு மெட்ராஸில் வேலை செய்கிற ஒரு மகள், அந்த மகள் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்த மகள், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மகள். ஐடிக்கு மேலே வேலை கிடச்சிது. வந்து சொன்ன ஒரு நாள், பங்குகள் நான் இந்த வேலை விட்டுடலான்னு நினைக்கிறாங்க. ஏமா அப்படி சொல்கிற? நீ வந்து உனக்கு வேலை கிடச்சிது, பெரிய காரியம், வேலை மூலம் குடும்பம் போஷிக்கப்பா, அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனால் வந்து என்னுடைய லீடர், அது ஐடியில் லீடர் இருப்பான், அந்த லீடர் வந்து என்னை ரொம்ப வெறுக்கிறாங்க, பரிகாசம். அது மாத்திரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை மட்டும் தனிமைப்படுத்தி என்னை பரிகாசம் பண்ணி திட்டுறாங்க. ஏன் உன்னை மட்டும் அப்படி செய்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம். என்ன காரணம்? ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க வந்து வெளியே ஒரு பிக்னிக், அது ஐடி ஃபீல்டில் உள்ள ஒரு காரியம், கிட்டத்தட்ட எல்லா இதுலேயும் செய்கிறாங்க, போவாங்க. அங்கே எல்லாம் பிக்னிக் போகிறோன்னே போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே சாப்பாடு எல்லாமே இருக்கும். நான் போகிறதில்லை அப்படின்னா. ஏன் போக வேண்டியது தானே, எல்லோரும் போகிறாங்களே. அங்கே சிலர் குடிப்பாங்க, சிலர் தப்பான காரியெல்லாம் நடக்கும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன், நமக்கு ஒத்து வரல, அதனால் என்னை விட்டுருங்க, நான் வரலன்னு சொல்லி போகிறதில்லை. சில சமயம் கட்டாயப்படுத்தி கூட்ட போனால் தனியாக உட்காந்துட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அமைதியாக இருப்பேன். அவங்களோட சேர்ந்து அந்த காரியம் அரட்டை அடிக்கிறது, பேசுகிறது, குடிக்கிறது, அதெல்லாம் நான் செய்கிறது இல்லையா. அவங்க வந்து என்னை டார்கெட் பண்ணி இவன் பெரிய பரிசுத்தவனை பரிகாசம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அது மாத்திரம் லீடர் வந்து நீ ஏன் சொல்லுக்கு கீழ்ப்படி மாட்டே, குடிக்க மாட்டேங்கிற, எங்களோட நீ ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லி என்னை டார்கெட் பண்ணி கடினமான வேலை கொடுப்பார். அதனால் நான் பொறுமையாக செய்கிறேன். சரி, ஆண்டவர் நம்மளை வேலை வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் நான் செஞ்சாலும் அவர் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு என்னை பரிகாசம் பண்ணி பேசுவார், மனசை காயப்படுத்துறாரு. அதனால் தினம் நான் வேலைக்கு போகிறதே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னு சொல்லி, அதனால் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், நீ எங்கே போனாலும் இதுதான் நடக்கும். ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. உலகத்தோடு ஒத்து வாழுகிற வாழ்க்கை நீ வாழ மாட்டேன். நீ உலகத்திலிருந்து பிரிந்து வாழறதுனால உலகம் உன்னை பகைக்கும். அதான் இயேசு சொல்கிறார். நீங்கள் உலகத்தார் அல்லாததுனால உலகம் உங்களை பகைக்கும். அதனால உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். இங்கே இல்லை, நீ எங்கே போனாலுமே இந்த பிரச்சனை சந்திக்க வேண்டியது வரும். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னு, கர்த்தருக்குள்ள உன்னை பலப்படுத்தணும், அவங்கள நேசித்து அவங்கள மன்னித்து ஜெபிக்கணும், அவங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு பாரம் எடுத்து நீ ஜெபிக்கணும். அவங்க மேலே வெறுப்போ கசப்போ கோபமோ உன் உள்ளத்தில் வராதபடி நீ காத்து கொண்டு செய்யணும். இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போ, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார்னு சில காரியம் வசனத்தில் சொல்லி கொடுத்தோன்னு சரி அங்கள் சொல்லி அந்த மகள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மீட்டிங்கில் சந்திக்கும் போது, இப்போ நான் தைரியமாக இருக்கிறேன், வெள்ளனாக இருக்கேன், நான் பயப்படுறதில்லை, இப்போ ஆண்டவர் வந்து என்னை வந்து அதே இடத்துல சாட்சியாக வச்சுருக்கிறாரு, இப்போ அவங்களுக்கு என்ன பார்த்தா பயம், அது மாதிரி கர்த்தர் மாற்றிட்டார். இதுதான் நம்ம ஜெயிக்கிற முறை. விலைக்கு ஓடக்கூடாது. பிரச்சனை இருக்குன்னு எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, பிரச்சனை போராட்டம், எங்காவது ஓடிடுறேன். எங்கே போவீங்க?
எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை சந்திச்சு தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். அந்த பிரச்சனையை எதிர்க்கணும், ஆட்களை இல்லை, பிரச்சனையை நீங்கள் எதிர்க்கணும். பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கான வழிகளை பைபிளில் ஆண்டு சொல்லி தந்திருக்கிறாரு. அதை பின்பற்றி நீங்கள் ஜெயிக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். பாருங்க, என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு கிராமத்துக்கு ஊழித்து போயிருந்தேன். அப்போ பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தாங்க. வந்தபோது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. ஐயா, அவங்க வாழ்க்கையில் நடந்தது. எங்கள் ஊரில் எல்லாருமே கிறிஸ்தவர் அல்லாதவங்க, ஒரே மதத்தை சார்ந்தவங்க. அதனால் ஊர் கூடி தான் எல்லா விசேஷங்களும் செய்வாங்க, அப்படி இருக்கும். ஆனால் நாங்கள் இயேசுவை பற்றி அறிந்து குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதனால் பக்கத்து ஊரில் தான் சர்ச் இருக்குது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடும்பமாக சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம். எங்கள் வீட்டில் குடும்ப ஜபெல்லாம் பண்ணுவோம். அப்போ எங்கள் ஊரில் கோயில் விசேஷம் வரும்போது சொன்னாங்க, நம்ம ஊரில் கோயில் விசேஷம் வருது, அதுக்கு காசு கொடுனாங்க. நான் சொன்னேன், நாங்கள் அது மாதிரி கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு பைபிள் சொல்லியிருக்குது, இது மாதிரி விக்கிரக ஆராதனைக்கு நம்ம காசு கொடுக்கக்கூடாது. அதனால் நான் கோயில் விசேஷம் அப்படின்னா தரமாட்டேன். ஊருக்காக நீங்கள் செய்யும்போது நான் தருவேன். ஊருக்கு ஒரு நன்மை நடக்கணும், பொதுவான ஊருக்கான ஒரு காரியம் செய்யணும், அதுக்கு நான் தர்றேன். ஆனால் இந்த மாதிரி உள்ளதுக்கு நான் கொடுக்கக்கூடாதுங்க. வேதத்தின்படி அது பாவம். நீங்கள் என்கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கினது உங்களுக்கு சாபமாயிடும்னா ஊர் மகளுக்கு கோவம் வந்துட்டு, எப்படி நீ தராமல் இருப்பேன்? அப்போ நீ புதுசாக ஒரு கடவுளை கொண்டு வந்துட்டு புதுசாக ஒன்று செய்கிற, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிற, நீ மட்டும் இது மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி ஊர் கூட்டம் போட்டாங்க. ஊர் கூட்டம் எல்லாம் போட்டு இந்த குடும்பத்தை கொண்டு நிறுத்தி, இந்த இயேசு வேண்டான்னு விட்டுட்டு நீ வா, அப்போ தான் அந்த ஊரில் இருக்க முடியும். அந்த ஊரில் சொந்த வீடு இருக்குது, சொந்த நிலம் இருக்குது, அவங்க வாழ்க்கை. அப்போ இங்கே சொல்லலாம், இயேசுவை விட முடியாதையா, இயேசு எங்களுக்கு உயிரை கொடுத்தார், அப்போ நீ இதுக்கு தரமாட்டேங்கிற. அது மாதிரி விக்கிரகத்துக்கு படைக்கிறது செய்கிறது வேதத்தின்படி எங்களுக்கு குற்றம். அதை நாங்கள் இயேசு அறிந்த பிறகு அதை செய்யக்கூடாது. ஊருக்கு ஒரு நன்மை செய்யணும், ஊருக்காக ஒரு நன்மை காரியம் செய்யணும், அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ண நான் தருவேன், ஊருக்காக நினைப்பேன். இந்த காரியத்தை மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாங்கன்னா கோவம் வந்துட்டு எல்லாரும் பேசி, நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, உன்னை விட்டுருவோமா பார்த்துருவோன்னு சொல்லி ஊரை விட்டு விலைக்கு வைக்கிறோன்ட்டாங்க. பிரச்சனை பாருங்கள், ஊரை விட்டு விலைக்கு வைக்கிறோம். இனிமேல் உங்கள் வீட்டில் என்ன நன்மை தீமை நடந்தாலும் ஊரார் வரமாட்டோம். உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம் திருமண காரியம்னா ஊர்லேருந்து யாரும் வரமாட்டோம். பிரச்சனை பாடு மரணமே வந்தாலும் வரமாட்டோம். ஊரில் உள்ள கடைகளில் உனக்கு பொருள் தர மாட்டாங்க. ஊரில் இருக்கிற கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. அப்போ ஊரில் உனக்கு எதுவுமே கிடையாது, தனிமைப்படுத்திட்டாங்க. இவங்க வீட்டில் எங்கள் வீட்டார்கிட்ட யாரும் பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது, ஊர் தீர்மானம். இவங்க தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க. இயேசுக்காக அதை சகித்து கொண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, வீட்டில் குடும்பம் ஜெபம்னா ஊரில் யாரும் கிட்ட பேச மாட்டாங்க. எங்கள் ஊரில் உள்ள கடையில் போய் பொருள் வாங்கினா எங்களுக்கு தர மாட்டாங்க. அதனால் பக்கத்து ஊரில் போய் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி தான் வாழ்க்கை. ஆனால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தண்ணீர். ஊர் கிணத்துல தண்ணி எடுக்காதான், பொதுவான கிணறு, ஊருக்கே தான் தண்ணி சப்ளை. எல்லோரும் எடுப்பாங்க, இவங்கள தண்ணி எடுக்கக்கூடாது. அதனால் பக்கத்து ஊரில் போய் தண்ணி எடுத்து அவங்க கொண்டு வருவாங்க. ஒரு குடும்பத்துக்கே பக்கத்து ஊர்லேயும் தண்ணி கொண்டு வரேன்னா எவ்வளோ கஷ்டம். இயேசுவுக்காக பாடு அனுபவித்தாங்க, அதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய், இந்த தண்ணி தான் பெரிய பிரச்சனை, தினந்தோறும் தண்ணி அவசியம், அது பக்கத்து ஊர்லேருந்து கொண்டு வரேன்னா மைல் கணக்காக கஷ்டம்னு சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபித்த போது ஆண்டவர் கைட் பண்ண. அவங்க வீட்டுக்கு வெளியில் அவங்களுடைய தோட்டம், வீட்டுக்கு வெளியில் தோட்டம், அதில் ஒரு கிணறு தோண்ட ஆவியானவர் நடத்தினார். உடனே சரின்னு கிணறு தோண்ட ஆட்களை அழைச்சிட்டு ஜெபம் பண்ணி இந்த இடத்துல தோண்டுங்க. நாங்கள் கிணறு தோண்டினாங்களா, பெரிய நீரூற்று, தண்ணி பீச்சு அடிக்குது, நல்ல நீரூற்று, நல்ல கிணறு கட்டிட்டாங்க, எப்பவுமே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஆண்டவர் நீரூற்றை கொடுத்துட்டார். இப்போ அந்த வருஷம் மழையே பெய்யலை, அந்த வருஷம் மழையே பெய்யாமல் பஞ்சம். இப்போ ஊர் கிணத்துலக்கு தண்ணி வற்றி விட்டு தண்ணியே இல்லை. இப்போ ஊருக்கு தண்ணி இல்லை. இப்போ ஊரே வெளியூருக்கு போகுது தண்ணி எடுக்க, இவங்க கிணத்துல மாத்திரம் தண்ணி வற்றவே இல்லை, நீரூற்று தண்ணி நிரம்பி இருக்கிறது. இப்போ ஊரே வெளியில் போய் தண்ணி எடுக்கிறாங்க, பக்கத்து ஊர்லேருந்து தண்ணி எடுத்து எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இந்த குடும்பத்தை அந்த இயேசு ஆசீர்வதிக்கிறார், அவங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லை. இப்போ இவங்க மட்டும்தான் தண்ணியோட செழிப்பாக இருக்கிறாங்க, ஊரே வறட்சியில் கஷ்டப்படுது. இப்போ ஊரெல்லாம் பேசுனாங்க, தண்ணி எடுக்க இப்படி நம்ம அலைஞ்சு கஷ்டம், அவன் வீட்டில் தண்ணி நல்லா செழிப்பாக இருக்குது, நம்ம கேட்கலாமான்னு சொல்லி இப்போ ஊர் பெரியவங்க திரண்டு நாங்கள் ஒன்று ஊரை விட்டு விளக்கணும், ஆனால் உங்கள் கிணத்துல தான் தண்ணி இருக்குது, இப்போ ஊரே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. அதான் இயேசு. அவங்களுக்கு மத்தியில் தேவன் உயர்த்தினார். அவங்க பாடு சகிக்க ஒப்பு கொடுத்தாங்க.
ஆரம்பத்தில் பாடு சகிச்சாங்க, உபத்திரவத்தை அனுபவிக்க ஒப்பு கொடுத்தாங்க. அதனால கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அவங்க சொன்னாங்க, இந்த தண்ணி இயேசு எங்களுக்கு கொடுத்தது, அது எல்லாருக்கும் போதுதா, நாங்கள் சுயநலமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் தரலை, நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஊரே இவங்க கணத்தில் வந்து தண்ணி எடுக்குது. ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பாடுபட்டோம், ஆனால் இயேசுவை விடலை. அந்த உபத்திரவத்தில் நாங்கள் நின்றோம், ஆண்டவர் எங்களை வெட்கப்பட விடலை. அதே ஊரில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அந்த ஊருக்கே நாங்கள் தண்ணீர் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார். வேலை செய்கிற இடத்துல உபத்திரவமா, ஊரார் மத்தியில் உபத்திரவமா, பரிகாசமா, நிந்தையா, இன்னைக்கு நெருக்கிறாங்களா, சகித்து கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க, பாடுபட ஒப்பு கொடுங்க, உபத்திரவத்துக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. இயேசு விட்டு விலகிறாதங்க, அவர் தான் உங்களுக்கு துணைன்னு இருப்பார். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களை வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக நிற்பீங்க. என்னை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். பயப்படாதுங்க. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் என் குடும்பத்தார் எல்லாம் இந்துக்கள், சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால், எதுக்கு இப்படி ஊராக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அலையிற, ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்கலாம்ல, அப்படி அவங்களுக்கு தெரியாது இல்லை. நான் ஒன்றும் பதிலே பேச மாட்டேன், அமைதியாக போயிடுவேன் நான். அதனால் எங்கள் ஊரில் சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் பின்வாசல் வழியாக தோட்டத்துக்கு போயிடுவேன், அப்படியே போயிடுவேன். அவங்க அதை தான் கேட்பாங்க உடனே. நீ ஆனால் அவங்க கிறிஸ்தவனை போனதே அவங்களுக்கு பிடிக்கலை, அடுத்தது பிரசங்கம் வேறு பண்ணுறேன்னா அதனால அவங்களுக்கு அவங்க மாதிரி அது மாதிரி அவமான மாதிரி கருதுறாங்க. அப்படிதான். அதனால் சொந்தக்காரங்களை ஃபேஸ் பண்ணே கஷ்டம். நான் நெருங்கின சொந்தக்காரன் கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்கே போனாலே தான் கேட்பாங்க, என்ன பண்ணுற நீ ஊராக சுற்றிக்கிட்டால் ஏரியா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஒரு வேலை பார்க்கலாம்ல. அப்போது எங்கே போனாலும் என்ன இருக்கும். அதனால போக மாட்டேன். சொந்தக்காரன் விசேஷ வீட்டுக்கு போவேன். சரி போனால் பின்னால் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு யாரையும் பார்க்காம இருந்துட்டு வந்துடுவேன். பெரும்பாலும் போக மாட்டேன். இந்த மாதிரி நிந்தை, அவமானம், பரிகாசம் தான் சொந்தங்கள் மத்தியில். அந்த உலகம் பரிகசிக்கிறது. அவங்களுக்கு ஊழியன்னா என்னன்னு தெரியாது, நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுவும் அவங்க இயேசுவை கிறிஸ்தவனாகவே இருக்கிறாங்க, மதம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியல அந்த காரியம். அப்படி சில வருஷம் கடந்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஊழியம் கொடுத்தார், பயன்படுத்த ஆரம்பித்தார். இப்போ அதே சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் என்னை பார்க்க வந்தான், நீ எங்கெல்லாமோ போய் ஆசீர்வாதம் கொடுக்குறியப்பா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் பிளஸ் பண்ணு, அப்படி கூட ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் எங்களை வந்து ஆசீர்வதிக்கலாம்ல. கல்யாண வீட்டுக்கு போனால் நான் பின்னால் உட்காந்துருந்தாலும், தம்பி நீ வந்து பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு, எல்லாம் இந்துக்கள் அந்த முறைப்படி எல்லாம் நடக்கும். நிறைய தண்ணீர் குங்குமம் வச்சு அவங்கள வாழ்த்துவாங்க, நீ அவங்கள பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு, இயேசுகிட்ட ஜெபம் பண்ணு. அதே மக்கள் நான் போய் கை வைத்து அவங்கள ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வருவேன் நான். அதாவது பாடு சகிக்கணும், உபத்திரவத்தை சகிக்கணும். நம்ம ஜெயிக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்கள்ட்ட போய் கர்த்தருடைய ஊழியம் அது இது இதெல்லாம் நீ இப்படி பேசாதங்க நீ சொல்ல முடியாது. நம்ம பொறுமையாக சகித்து கொள்ளணும். அவங்கள்ட்ட போய் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. கொஞ்ச நாள் ஆச்சுது, கொஞ்சம் காலம் ஆச்சு. அப்புறம் வந்து என் சொந்தக்காரங்களே ரொம்ப பக்தியாக இருந்தவங்களாம் ரட்சிக்கப்பட்டு பைபிள் வாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சியான்னு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். அவசரப்பட்டு பேசி வாக்குவாதம் பண்ணி வார்த்தைகளை விட்டு ஆண்டவருக்கு ஒரு வேதனையை நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது. உலகம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? இயேசு எதெல்லாம் ஃபேஸ் பண்ணார்? சில வசனம் பாருங்களேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 52வது வசனம் பாருங்கள். யோவான் 8:52 வசனம், 139வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அப்பொழுது யூதர்கள் இயேசுவை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். பாருங்க, இயேசு சத்தியத்தை சொல்றார். அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியலை. ஏன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இயேசு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசணும் தான் அவங்களுடைய காரியம். அதை யோசிக்கலாம் மாட்டாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்லாம் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்ற எதிர்க்கணும். அப்படிதான் இருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் எதிர்க்கணும், நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு மாறா பேசணும். அப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க. அதில் என்ன சத்தியம் இருக்குது, அது உண்மைதானா அவன்கிட்ட கேட்டு அந்த எண்ணெல்லாம் இருக்காரு. அவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், எதிர்க்கணும். அப்படிதான் இந்த யூதர்கள். நேரில் சொன்ன பிசாசு பிடித்தவன்றாங்க. பாருங்களேன், இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் தான் எல்லாரும் திட்டாங்க. முகத்துக்கு மேலே திட்டலை, வெளியில் உட்காந்து பத்திரிக்கையில் எழுதுனாங்க. இப்போ வந்து வீடியோவில் திட்டுறாங்கன்னு வைத்தாங்க. யாரும் நேரில் வந்து நீ பிசாசு படித்தவன்னு இதுவரை யாரும் என்ன நேரில் சொன்னதில்லை. ஒருவேளை இனிமேல் சொல்லுவாங்களே என்னவோ. ஆனால் இயேசுவை நேரில் சொல்கிறான், நீ பிசாசு படித்தவன்னு சொல்கிறாங்க யூதர்கள்.
அவர் பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறார், குருடர்பார். இதெல்லாம் பற்றி அவனுக்கு எண்ணமே கிடையாது. இவ்வளவு ஜனங்க நன்மை பெறாங்களே, சந்தோஷப்படுறாங்களே, இந்த அற்புதம்லாம் இந்த சிந்தையே அவங்களுக்கு இல்லை. அதை ஏற்றுக்கொள்கிற மனதில் இல்லை. இயேசுவை நம்ம விரோதிக்கணும், இவரால் நமக்கு பாதிப்பு, அதனால இவரை வெறுக்கணும், அவர் என்ன செஞ்சாலும் எதிர்க்கணும். அதுதான் நம்ம ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் அரசியல்ல இவங்க என்ன செய்தாலும் எதிர்ப்பாங்க. அதில் என்ன நன்மை இருக்குன்னு பாராட்டலாம் வேணும், இல்லை என்ன செஞ்சாலும் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும், திட்டிக்கணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் பார்க்க முடிகிறது. நேரில் சில பிசாசு பிடித்தவன். அதுக்கு அடுத்த எக்ஸ்ட்ரீம் போறாங்க. 59வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் மேல் கல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசுவை கல்லெறிந்து கொல்லன்னு கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. அவர் என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்க? நன்மை தான் செய்கிறார், மக்களுக்கு விடுதலை. எல்லாரும் இயேசுவை புகழ்றாங்க, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. அதனால கல் எடுக்கிறாங்க, அவரை கொல்லணும் என்பதற்காக கல் எடுக்கிறாங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. இப்ப ஜனங்கள் மத்தியில இயேசு பற்றி பேசுறாங்க. முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். இந்த ரெண்டுமே இருக்கும். நீ ஊழியம் செய்தா ரெண்டுமே இருக்கும். ஒன்று நல்ல ஆளு நல்ல ஊழியம் செய்கிறாங்க பாங்க. ஒரு கூட்டம் சொல்ல வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், பணத்துக்காக எல்லாத்தையும் செய்கிறவன் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டுமே இருக்கும். இயேசு கிறிஸ்து ரெண்டையுமே பார்த்தவர். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஊழிய பாதை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்ல பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, பைபிள் வாசிங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. ஒரு சிலர் நல்லா இவங்க ஜெபிக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம்பாங்க. அதே ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காதவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆமாம், இவங்க ஜெபம் பண்ணி தான் நம்ம வீடே மோசமாக போச்சு அப்படி சொல்கிறவங்களே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருப்பாங்க, உங்கள் தெருவில் இருப்பாங்க, உங்கள் ஊருக்குள்ளே இருப்பாங்க. ஆமாம், பொறாமையினால நீங்கள் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பேச பேச ஆண்டவரை துரிக்கணும், நீங்கள் பாக்கியவான் பாக்கியவரி, அவ்வளோதான். இயேசுவை பற்றி அப்படி வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் அப்படி சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் இப்படி. இந்த ரெண்டுமே இருக்கும். பவுலுடைய ஊழியத்தையும் பாருங்களேன். அவர் ஊழியம் செய்யும்போது ஒரு கூட்டம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனதின்மை ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு கூட்டம் எதிர்த்தாங்க இயேசுவின் நாட்களில். இதே மாதிரி தான் ஊழியம் செய்து வந்த எல்லா பழைய ஊழியர்களுடைய லைஃப் ஹிஸ்டரி பாருங்கள். பில்லிகரகாம் எடுங்க, ஓரல் ராபர்ட் எடுங்க, டிஎல் ஆஸ்பான் எடுங்க. மிஷினரிகளுடைய ஊழியம் ஒரு கூட்டம் அங்கே சப்போர்ட்டாக பேசுவாங்க, ஒரு கூட்டம் எதிர்ப்பாங்க, பரிகாசம். இது எல்லா ஊழியத்திலும் நடக்கிற ஒரு விஷயம். ஊழிய பாதையில் கடந்து வந்த எல்லாருடைய லைஃப்லையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மட்டும் விதி விலக்கு கிடையாது. அதனால ஒரு கூட்டம் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு துதித்து உற்சாகப்படுத்துவாங்க, ஒரு கூட்டம் பரிகாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம ஜெயிக்கணும். அது எப்படி பாருங்க. பிசாசு பிடித்தவன்றாங்க, கல்லெறிந்து கொல்லணுன்றாங்க, வஞ்சிக்கிறவன் அப்படின்னு பேசுகிறாங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால், இயேசுவை கொலை செய்யணும், கல்லெறியணும்னு சொன்னாங்க, கொல்லணும். அவர் கொலை செய்வதற்கு வகை தேடுறாங்க. யார் இவங்க? யூதர்கள், வீரபாரகர், பரிசேயர். பைபிளை பழைய ஏற்பாடை வச்சுக்கொண்டு நாங்கள் தான் வசனத்தின்படி நடக்கிறோம்னு சொல்கிறாங்க. வசனத்தில் என்ன இருக்குது? கொலை செய்யாதிருப்பாயாக இருக்குல்ல, அவன் கையில் வச்சிருக்க பைபிளில். ஆனால் அந்த இதுக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டான். கொலை செய்யாதிருப்பாயாகன்னு இருக்குது. இயேசுவை கொலை செய்ய தேடுறது. பார்த்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கு உலகத்திலே நடக்கும். இயேசுக்கு நடந்தபடி தான் நமக்கு நடக்கும். என்ன, அவர் தான் நமக்கு முன்னால் நடந்து அவர் அடிச்சுவட்டை ஆண்டவர் உண்டாக்கி வைத்து பாதையை உண்டாக்கி வைத்துட்டு போயிருக்கிறார். பாதடியில் இந்த அடிச்சுவட்டில் நடந்து வாங்கன்னு சொல்லி இதுதான் நடக்கும் என்பதாய் பார்க்கிறோம். யோவான் 8:48 பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 48வது வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். பார்த்தீங்களா? நேரில் சொல்ல, நீ சமாரியன், நீ பிசாசுப்படி. சமாரியர்கள்னா அவங்க யூதர் இல்லை, அவங்க சமாரியர்களை ஜாதி பார்த்து ஒதுக்குவாங்க. இந்த யூதர்கள் அவங்க கலப்படம், அவங்க யூதர்கள் கிடையாதுன்னு. இயேசுவை ஜாதி பார்த்து ஒதுக்குறாங்க. சமாரியன், நீ பிசாசுப்படி. என்னெல்லாம் இயேசுவை காயப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. இயேசு யூதன் தானே, அவர் ஏற்றுக்கொள்ளமா இல்லை. நீ சமாரியன், பிசாசு பிடித்து சொல்ற சரிதானே அப்படிலாம் சொல்லுவாங்க. இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் அப்படிலாம் அவர் சொல்லுகிறார். நான் எனக்கு மகிமை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாய்ந்து இருக்கிற ஒருவர் இருக்கிறார் அப்படிலாம் ஆண்டவர் அப்புறம் அவங்க பேசுகிறார். அவங்க மேலே கோபப்படலை, எரிச்சல் படலை, கோபத்தோடு பேசலை. அவர் ஜெயிக்கிறார். ஒவ்வொரு சோதனையும் ஜெயிக்கிறார். மனிதரால் வரக்கூடிய சோதனைகள், நெருக்கங்களை அவர் ஜெயிக்கிறார். பார்த்தீங்களா? என்னெல்லாம் இயேசுவை பேசியிருக்க. பிசாசு பிடித்தோன்றாங்க,
மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க, வஞ்சிக்கிறவன்னு சொல்றாங்க, சமாரியன்னி ஒரு ஜாதி காரியத்தை சொல்லி ஒதுக்கி பேசுறாங்க. இன்னைக்கு இதுவும் காணப்படுகிறது. ஆவிக்குரிய உலகன்றதுல இந்த மத சம்பந்தமான இதுல இதுவும் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அப்ப இதெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து சந்தித்த பிரச்சனைகள். அப்ப இதை எப்படிங்க இதெல்லாம் சமாளிக்கிறது? இயேசு எப்படி இதை மேற்கொண்டார் அப்படின்னா, 1 பேதுரு 2:23 வசனம். 1 பேதுரு 2:23 வசனம் எடுங்க. 319 பக்கம் எடுத்துட்டீங்களா? அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசு வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, இயேசு வையப்படுகிறார். திட்டுறாங்க அவரை, பிசாசு பிடித்தன்றாங்க, மெண்டல்ன்றாங்க, இவன் சமாரியன்றாங்க, கற்பரிகாசமா பேசுறாங்க, அப்படி அவரை திட்டுறாங்க. அப்படி வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் பதிலுக்கு திட்டல, அமைதியா இருந்தார். அவர் பதிலுக்கு திட்டல, அமைதியா இருந்தார். அவர் எப்படி ஜெயிக்கிறார்னு பாருங்க. உங்களை திட்டுறாங்களா, கோபப்படுத்துறாங்களா, உங்களை கோபமா பேச வைக்கணும். அதான் பிசாசனுடைய எண்ணம், அதுதான் அந்த மனிதருடைய எண்ணம். நீங்க இன்னும் கோபமா பேசினா அதை வச்சு இன்னும் நிறைய வீடியோ போடலாம், அதை வச்சு இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுக்கு சரிப்படுத்தி போன கிறிஸ்தவ உலகத்தையே நல்லதாக்கணும், அதெல்லாம் நோக்கம் கிடையாது. அதை வச்சு காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். அதனால கோவப்படுத்துற மாதிரி தான் பேசுவாங்க, எரிச்சல் படுத்துற மாதிரி தான் பேசுவாங்க, பொய்யானதை தான் பேசுவாங்க. அப்படி பேசும்போது இயேசு பதிலே பேசல, அமைதியா இருந்தார். குற்றம் சொல்றாங்க, குறை சொல்றாங்க. பிலாத்துக்கு முன்னால போய் நின்று அவர் விசாரிக்கும் போது இயேசு ஒண்ணுமே பதில் பேசாம அமைதியா இருந்தார். அதுதான் அந்த பிலாத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் தனக்காக வாதாடுவாங்க, நான் குற்றம் செய்யல, தன்னுடைய விடுதலை. இயேசு ஒண்ணுமே அவர் வாதாடல, அமைதியா இருந்தது தான் பிலாத்து ஆச்சரியப்பட வைத்தார். அமைதி, பதில் பேசாதங்க, பதிலுக்கு பதில் பேசாதங்க. குடும்பம் ஏன் பிரியுது? கணவன் பேசுன மனைவி பதிலுக்கு பதில் பேசுறது. அமைதியாயிருங்க, சண்டை வராது. 2 பேரும் பேசினா தான் சண்டை. ஒருத்தர் அமைதி ஆயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது இல்லாமல் காணாமல் போயிடும். அதுதான் ஆவிக்குரிய உலகத்திலே பதிலுக்கு பதில். அப்படி நான் பேசிடுறேன் அப்படின்னா இயேசு அமைதியா இருந்தார். பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பாடு வருது. இயேசு சிலுவையில் அறைக்கு முன்னால வாரினால் அடிக்கிறாங்க ரோமர்கள், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு மரித்தோரை எழுப்பினவர், கடலின் மீது நடந்தவர், பலத்த அற்புதம் செய்தவர், அதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, கட்டாயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இயேசு மாத்திர நின்று எளிமை நின்று என் மேலே கை வச்சு பாரு, என்ன நடக்கும் நீ பாரு, உன் கையை செயல்படாமல் போயிருன்னு சொல்லியிருந்தா நடந்திருக்கும்ல. இயேசு சொன்னால் நடக்கும்ல. எவனாரு பக்கத்தில் போயிருப்பான்னா நினைக்கிறீங்க? தொடாதப்பா, அவர் கடல் மேல் நடந்தவர், செத்தவங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறாருப்பா. பிறவி குருடர்கள் அவர் சொன்ன உடனே கண்ணு திறந்திருக்கப்பா, சொன்னபடி நடந்துரும், பக்கத்தில் போகாதன்னு சொல்லி பயந்து. ஆனால் இயேசு பயமுறுத்தலை. நான் ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு அப்படிலாம் சிலர் பேசுவாங்க, பயமுறுத்தாருங்க. அப்போ பாடுபடும் போது யாரையும் அவர் பயமுறுத்தலை. அவர் வையப்படும் போது பதில் வையல், அமைதியா இருந்தார். அவர் அமைதியா இருந்தார். இயேசு அப்படித்தான் ஜெயித்தார் இந்த பிரச்சனையை, போராட்டத்தை அமைதியினால் அவர் ஜெயித்தார். நான் ஒரு சமயம் ஒரு ஊழியத்தை முடித்து வெளிநாட்டு நானும் என் மனைவியும் திரும்பி வரும்போது ஒரு விமான நிலையத்தில் ஜீவானந்தம் பிரதரை சந்தித்தோம். நல்ல தெய்வ மனிதன், தெரியல, ஜீவானந்தம் பிரதர், டிஜேஸ் தினகரன் ஜீவானந்தம் சேர்ந்து தான் முழு ஜப ஆரம்பித்தாங்க. பேருந்து பெருவிழா அதுக்கு என்ன பேர் கொடுத்து ஜீவானந்த பிரதர் தான். அந்த காலத்தில் எழுப்புதலுக்கு வித்திட்டவர்கள் அந்த 2 பேரில் ஒருவர் ஜீவானந்தம் பிரதர். நாங்கள் பிரசந்த கேட்க எங்கெங்கேயோ போயிருக்கிறோம், சென்னையில் இந்த நாங்கள் சைக்கிள்லே போய். நல்ல தெய்வ மனிதர், அவங்க மூலமாக பிசாசுகள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும், கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தினவர். கண்மாடிகளாக வந்திருக்கிறாங்க, நம்ம ஊழியத்தில் கேம்புகள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நாங்கள் விமான நிலையத்தில் சந்திச்சு நிறைய டைம் இருந்துச்சா பேசி கொண்டு இருந்தோம். அப்போ ஜீவானந்தம் பிரதர் சொன்னாங்க, அவங்க ஊழிய பாதையில் பாடுகள் அதை பற்றி சொன்னாங்க. எப்படி ஒரு இடத்துல பாடுகள் நடந்தது, உபத்திரம் வந்தது, கல்லை தூக்கிலாம் கூட்டத்துக்கு ஒரு நம்ம எரிஞ்சாங்க, பேசினாங்க, திட்டினாங்க. பேசிட்டு அவங்க சொன்னாங்க, தம்பி இதெல்லாம் நடக்கும், ஆனால் நம்ம பதிலை சொல்லக்கூடாது. அவன் சொன்ன பதிலை பேசக்கூடாது. மனிதர்கள் எழும்புவாங்க, நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, செய்வாங்க, எல்லாமே அவமானப்படுத்துகிற மாதிரி. நம்ம பதிலே பேசக்கூடாது, அமைதியாயிடணும் அப்படின்னு சொன்னான். அந்த அமைதி, இயேசு பல சமயங்களில் அமைதி, சில இடத்துல பதில் சொல்லி ஜெயித்தார். இது எதனால், எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீன்னு கேட்டாங்க. சரி, நானும் ஒரு கேள்வி கேட்குறேன். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் எதனால, தேவனால் வந்ததா மனுஷரால் வந்த சொல்லுங்க? பதில் சொல்ல நடுங்கிட்டாங்க. மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, பிரச்சனை ஆகிரும். இயேசு சில சமயம் சரியான பதில், சரியான கேள்வி கேட்டு ஜெயித்தார்.
சில சமயம் அமைதியாகி ஜெயித்தார். ரெண்டுமே இருக்கிறாரு. அமைதியாகி ஜெயிக்கிறது இருக்கிறது, கேள்வி கேட்டு ஜெயிக்கிறதும் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்படி அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை நடத்துவார், ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அதை நம்ம கரெக்டாக நம்ம பின்பற்றி போனால் நம்ம ஜெயித்து விடலாம். அதான் முக்கியம். ஒரு சமயம் நம்ம அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஜனவரி மாதம் தேவன் வாக்குத்தத்தம் கூட பாலம் பேசும்போது எனக்கு பர்சனலாக என்ன வாக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரே அப்படின்னு காத்திருந்து ஜெபிச்சேன். அப்போ மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, எனக்கு பர்சனலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு காத்திருந்து ஜெபித்தேன். அப்போ ஆண்டவர் என்னை சந்தித்தார். சொன்னார், இதுவரைக்கும் நடந்துராத நீ பார்த்துராத ஒரு நிந்தை நெருக்கம் உனக்கு வரும் இந்த வருஷத்தில். அதான் ஆசீர்வாதம். வாக்குத்தத்தம் பாருங்க, இதுவரை நீ கண்டிராத உபத்திரவ நெருக்கம் உனக்கு வரும், அதில் நீ சொந்து போகாத, அதுக்கு பிறகு நான் ஊழியத்தில் விசேஷமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். வாக்குத்தத்தம். சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி வரும்னு தெரியாது. ஒரு பயங்கர பொய்யான குற்றச்சாட்டை பத்திரிகையில், ஒரு வார பத்திரிகையில் படம்லாம் போட்டு பெருசாக மோகன்லாசரஸ் இந்த மாதிரி ஒரு பெண்ணை கெடுத்து கொலை செய்து இந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்க, இந்த சிஎஸ்ஐக்கு அப்படியே பார்த்த மாதிரி அப்படியே ஒரு பேர்லாம் போட்டு எழுதி, அந்த நாட்கள் இந்த முதலமைச்சரை நான் திட்டி பேசின மாதிரி அதில் கடைசியில் ஃபைனலாக முடித்து பேப்பர்லலாம் போட்டு பெருசாகி அதெல்லாம் ரொம்ப அழுகையோடு எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதோட போன பரவாயில்ல. அதை ஒரு மத தீவிரவாத அமைப்பு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இங்கே மத தீவிரவாத அமைப்பு அதை பெருசாக்கி தட்டி போடல. எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் பஸ் ஸ்டாண்ட்லலாம் பெருசாக வச்சு என்னை பற்றி என் படத்தோடு போட்டு அந்த பயங்கரமாக. அப்போ இந்த மாதிரி வந்தோட ஆண்டு சொன்னார், நான் சொன்னேன்ல இதுவரை என்னை சந்தித்திராத உபத்திரவ நெருக்க அவமானம் உனக்கு வரும். அந்த மாதிரி ஒரு அவமானத்தை உண்டாக்குற ஒரு காரியம் எங்கே பார்த்தாலும் அது பேசுகிறாம. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து, பிரதர் எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி வச்சுருக்காங்களேன்னு வருத்தப்படுறாங்க. வந்து சில ஆண்டோடைய பிள்ளைகள் சொன்னாங்க, இப்போ இது புறஜாதி மக்கள் பார்க்குறாங்க, அப்போ அவங்க உண்மைன்னு நம்புவாங்கல்ல, இது பொய்ன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு மறுப்பு செய்தி ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் என்பதாய். நான் அப்படிலாம் செய்ய முடியாது, கர்த்தர் சொல்லாத ஒன்று செய்ய முடியாதுன்னு விட்டுட்டேன். சில நாள் அப்படியே அப்படி 1, 2, 3 நாள் போகுது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், மகனே நான் வேதத்தில் சொல்லியிருக்கிற சில காரியத்தை கவனமாக புரிஞ்சிக்க. என்ன ஆண்டவரே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்னு சொன்னேன்ல. ஆமாம், அப்படிதான் நான் இருக்கிறேன், நான் சும்மா இருக்கிறேன், ஒன்றும் பதில் பேசலை, ஒன்றும் செய்யலை, நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அடுத்ததை கேளு, அது ஒரு சமயம் அவங்க யுத்தம் பண்ண முடியாது, செங்கடல் கரையில் பார்வோனோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, அதனால் நீங்கள் சும்மா இருங்கன்னா யுத்தம் பண்ணேன்னு சொன்னேன். அதுவே அமலேக்கர் யுத்தம் பண்ண வந்தபோது நான் மோசையை பார்த்து யோசுவா தலைமையில் யுத்தம் பண்ண போங்கன்னு சொன்னேன், நீங்கள் யுத்தம் பண்ணுங்க நான் ஜெயம் தருவேன்னு சொன்னேன். சில சமயம் நீங்கள் அமைதியாக இருங்க நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவேன், சில சமயம் நீங்கள் யுத்தம் பண்ணணும் நான் ஜெயம் தருவேன். இந்த ரெண்டு இருக்கிற கர்த்தர் விளக்கம் கொடுத்து, அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே, இதுக்கு பதில் கொடு, அது பொய்யான செய்தி என்பதை மக்கள் அறியட்டும்னு சொல்லி நான் என்ன செய்யணும், ஒரு சின்ன ஒரு செய்தி எழுதினேன். அந்த பேரை போட்டு, அந்த அமைப்பு பேர், அந்த தீவிரவாத அமைப்பை பேரை போட்டு, இந்த அமைப்பிற்கு இயேசு விடுவிக்கிறார் நன்றி சொல்லுகிறது, அதான் வார்த்தை தலைப்பை. என்னன்னா, ஒரு பத்திரிக்கையில் பொய்யான ஒரு செய்தியை போட்டதை இந்த தீவிரவாத மத அமைப்பினர் எல்லாம் அந்த போய் தட்டிலாம் வச்சு பெருசுப்படுத்தினால, பொய்யாய் சொன்னதுனால நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுகிறேன். என் பேரை ரொம்ப பிரபலப்படுத்தி இருக்கிறாங்க, அதற்காக அவங்களுக்கு நன்றி கூறுகிறேன் சொல்லிட்டு, நான் இதை செஞ்சிருந்தா இவங்க தட்டி போட வைக்கக்கூடாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் அரெஸ்ட் பண்ண வைக்கணும், அதுதானே செஞ்சுருக்கணும். அரெஸ்ட் பண்ண மோகன்லாசரஸை, இதை விசாரி, இதெல்லாம் நடந்திருக்கேன்னு அதை யாருமே செய்யலை. அப்படின்னா நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இது உண்மைன்றதை நிரூபிக்கணும். நீ இவ்வளோ நாளைக்குள்ளே நிரூபிச்சுட்டா நீ உனக்கு என் ஊழியத்தை உனக்கு தந்துடுறேன், கட்டிடலாம் கட்டிடத்தை உனக்கே தந்துடுறப்பா, நீ நடத்திக்க. ஆனால் நிரூபிக்கலைன்னா உங்கள் அமைப்பு, நீ வச்சிருக்கிற இந்த அமைப்பை பொய் சொல்லுகிற கூட்டம், பொய்யான செய்தியை பரப்புகிற கூட்டம் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள். அவ்வளோதான். இதை அடித்து கொடுத்தோம் பாருங்க, நம்ம ஆட்கள் வாங்கிட்டு வந்து கிராமம் கொடுத்தாங்களா, அவனுக்கு வாயை மூடிட்டானுங்க, அவ்வளோதான், தட்டியெல்லாம் கலட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்போ உண்மையான செய்தியை நம்ம பரப்ப ஆரம்பித்த உடனே போய் அடிபடுகிறாரு. ஆண்டவர் சொன்னார், நீ யுத்தம் பண்ணணும் சில சமயம், அப்போ நீங்கள் ஜெயிக்கலாம். சில காரியத்திற்கு அமைதியாக இருக்கணும், கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் தருவார். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்தோம். அதுக்கு தான் ஆவியானவர் என்ன சொல்லான்னு கேட்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்தாபனம், இயேசுடைய அரசாங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறோம்ல. அப்போ சொன்னாங்க, இது பொய்யான குற்றச்சாட்டுன்னு நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்கணும். நாங்கள் இல்லை, ஆண்டவர் பார்த்து கொள்வார். இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ளது வேறு, உங்களுடைய நிர்வாகம்
இந்த கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பண்ணி. அதுக்கப்புறம் சில நாள் கழித்து தான் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அந்த பத்திரிக்கை மேலே ஒரு வழக்கு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் கவர்மெண்ட்டில் பதிவு செய்கிற ஒரு நிறுவனம், அதனால் அதுக்கு விரோதமாக பொய் பண்ணியிருக்காங்கன்னே ட்ரஸ்டிஸ் மூலமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இப்போது அப்போ இருந்த முதலமைச்சர் ஸ்பெஷல் ஒரு ஆஃபீஸரை நியமித்து இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு நடந்தது சொல்கிற ஒரு திறப்பின் வாசல் ஜபம் நடக்குது. பின்னால் ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறார். சீஃப் மினிஸ்டரால் அனுப்பப்பட்டவர் உங்களுக்காக வெயிட்டிங்னு சொன்னாங்க. நான் ஜபம் முடிச்சுட்டு பார்த்தேன். அவர் சொன்னார், பிரதர், நான் உங்களை பற்றி பிறகு கேள்விப்பட்டேன், முதலமைச்சர் இதிலிருந்து ஸ்பெஷலாக என்னை நியமிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கு விசாரிக்க. நான் எல்லா இடமும் ஃபைனலாக தான் அவங்ககிட்ட வந்திருக்கிறேன். எல்லா இடமும் விசாரித்தேன், ஒன்று கூட உண்மை இல்லை. நான் இது மாதிரி வழக்கு விசாரித்தா ஒரு பாதி உண்மை இருக்கும், பாதி பொய் இருக்கும். ஆனால் இதில் ஒன்றுமே உண்மை இல்லை. ஏன் உங்களை பற்றி இப்படி எழுதுனாங்க? நீங்கள் யாருன்னே உங்களை கடைசியாக பார்த்துட்டு போக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எவன் எழுதுனானோ அவனை பிடிங்க அப்படின்னு சொன்னேன். நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறதுக்கு வந்தார். உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்திருந்தார். அதான் உண்மை. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த கட்டுரை எழுதுனது ஒரு கிறிஸ்தவன். கொஞ்ச நாள் ஆச்சுது, நாங்கள் அதை விட்டுட்டோம். ஒரு நாள் ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு ஆள் வந்தார். நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். நான் நடந்து போகிறேன். என் காலை கட்டி பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னையா விஷயம், எலும்பு என்ன மேட்டுன்னு கேட்டேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கன்றான். சரி மன்னிச்சுட்டு, யாருன்னே தெரியாது என்னன்னு கேட்டா, அந்த பத்திரிக்கையில் ஒரு கட்டுரை வந்தது, நான் தான் எழுதினேன், பணத்துக்காக நான் எழுதிட்டேன், என்னை போலீஸில் காட்டி கொடுத்துறாருங்க, என்ன முதலமைச்சரை பற்றியும் எழுதிட்டேன்னா என்னை பிடிச்சா என்னை கொன்னுருவாங்க அப்படின்னு. இது உண்மை. அவர் சிக்காகி பலன் இல்லாமல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஊழியம் செய்து நம்ம ஊழியத்தில் கொஞ்ச நாள் தங்கி அந்த ஊழியம் செய்துட்டு சிக்காகி அவரை வச்சு கவனித்து அப்புறம் இறந்துட்டார். இதான் உண்மை நடந்தார். இது மாதிரி நிறைய பார்த்துருக்குறோம். ஊழிய பாதையில் கர்த்தர் ஜெயம் கொடுத்து நடத்தி இருக்கிறார். நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பார்க்கறது புதுசு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னு நீங்கள் கவனிக்கணும். கர்த்தர் சொல்லதை கேட்டு நீங்கள் நடந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஜெயம் பெற்றவளாக நிற்கணும். சில சமயம் உங்களை இன்னும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். சில சமயம் நீங்கள் பொறுமையாக இருந்து ஜெயிக்கணும். சில சமயம் நீங்கள் உங்களை பகைக்கிறவங்களை நேசித்து அன்பு காட்டி நீங்கள் ஜெயிக்கணும். சில சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து ஜெயிக்கணும். சில சமயம் ஜெபத்து நீங்கள் ஜெயிக்கணும். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிற பிரகாரம் நடந்து ஜெயிக்கணும். அப்புறம் ஜெயம் பெறுவதற்கு இவ்வளோ வழிகள் இருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது மனசில் ஆழமாக பதிக்கணும். யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தார் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தம், பரலோகத்திற்கு உரியவர்கள். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். உலகம் போகாதபடி பரலோகத்தின் தேவன், அவருக்கு சொந்தம். அந்த நிலைமையில நம்ம வாழ்ந்தா நம்ம ஜெயிக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவனா நிற்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எப்படி நடக்க சொல்கிறீங்களோ அப்படி நடப்பேன். நிந்தைகளை சகிப்பேன், பாடுகளை சகிப்பேன், உபத்திரவத்தை சகித்து கொள்ளுவேன். என்னை பகைக்கிறவங்களை மன்னிப்பேன், அவர்களுக்கு நன்மை செய்வேன். ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்தவர்களை நேசிப்பேன். நான் அமைதியாக இருப்பேன். நான் வாக்குவாதம் பண்ணுவதில்லை, சண்டையிடுவதில்லை, பொறுமையாக இருப்பேன். நான் ஜெயிக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி சுபாவத்தை தாரும். உண்மை போல நான் இருந்து ஜெயிக்கணும், அந்த கிருபை தாரும். ஒப்பு கொடுக்குறீங்களா? இதயத்தில் கை வைங்க, அப்படியே சோமானுங்க. ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும். இன்றைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வேலையில், படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல நிந்தைகள், நெருக்கங்கள், எதிர்ப்புகள், பரிகாசங்கள், பல போராட்டங்கள் உலகத்தில் சந்திக்கிறேன், உபத்திரவத்தை சந்திக்கிறேன், நெருக்கத்தை சந்திக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவனாய் நிற்கணும். அதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். கிருபை தாங்க, பலன் தாங்க, வல்லமை தாங்க. ஆண்டவரே, இந்த மகனுக்கு கிருபை தாங்க, இந்த மகளுக்கு கிருபை தாங்க. ஜெயம் பெற்றவளாய் நிற்க உதவி செய்யும். ஆவியானவர் பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும், கிருபை தாரும். ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றும், ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தர் நிலை நிறுத்தும். அப்படியே நீர் ஜெயம் தந்து நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.